அன்பு வணக்கங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் ஒவ்வொரு மனிதர்களும் இறப்புக்கு முன்னால் இந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்குங்க. ஒரு கதையின் மூலம் நான் உணர்த்த உங்களுக்கு முயற்சி செய்கிறேங்க. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அவரோட மனைவி, அவங்க 2 பசங்க. அந்த விவசாயி ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒரு நல்ல குணம் படைத்தவர். யாராவது கஷ்டப்பட்டால் தன்னாலான உதவியை அவர் செய்வார். அந்த விவசாயியின் மனைவி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ரொம்ப கஞ்சத்தனம், அதிக வட்டிக்கு ஆசைப்படுவாங்க. ஏதாவது பொருள் பணம் வாங்கிட்டு அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஒரு நல்ல உணவு கூட அவங்க சமைக்க மாட்டாங்க. அதுக்கும் கணக்கு பார்ப்பாங்க. முதல் பையனுக்கு லவ் மேரேஜ், 2வது பையனுக்கு பக்கத்து ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு நிறைய வரதட்சணையோட நிறைய நகை கொடுத்து கல்யாணம் பண்ணதுனால அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பெரிய மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கும். நீ என்ன கொண்டு வந்த, சின்ன மருமக பாரு இவ்வளோ கொண்டு வந்திருக்கா, எல்லா வேலையும் நீ பெரிய மருமக தான் செய்யணும், நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பப்போ திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னாங்க, அந்த விவசாயியின் மனைவி இறந்து போயிடுறாங்க. உடனே யமதர்மராஜா யமலோகத்திலேருந்து வந்துட்டு அம்மா வாமா, நீ இறந்துட்ட, நம்ம நரகத்துக்கு போகணும், எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ சொல்கிற, எவ்வளோ பேருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், என்ன நீ ஏன் கூப்பிட்ற, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, வெளியில் போங்க இருந்தோன்னா, அம்மா நீ இறந்து 2 மணி நேரம் ஆகுது, வா போகலாம் அப்படின்னோன்னா, இல்லை இப்படி எனக்கு பயமுறுத்துறீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா இதுதாம்மா உண்மை அப்படின்னோடனே, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த ஒரு நாளில் எனக்கு பணம்லாம் நிறையா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களோட வரேன்னு சொன்னோடனே அந்த யமதர்மராஜா, சரிம்மா நீ கேட்டதுனால உனக்கு ஒரு 11 நாள் டைம் தரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உன்னால் எதையும் பேச முடியாது, எதையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 3 நாள் ஆனவுடனே அந்த அம்மா அழுகுது. அப்பா என்னை எப்படியாவது தயவு செய்து கூட்டிகிட்டு போப்பா, நான் இறந்ததுக்கப்புறம் நடக்கிற சூழ்நிலைகளை என்னால் மேனேஜ் பண்ண முடியல, என்னை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்படி என்ன சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது, அவன் கணவன்மார்கள், அவங்க பசங்க, மருமகள்கள், உறவினர்கள், கடன் வாங்கினவங்க என்ன செயல்பாடுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள், ஒரு உண்மைத்தன்மை புரியும்.